Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மென்ட்டோட ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். என்னன்னா லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லைஃப் சைக்கிள் அப்படினா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துப்போம். ஒரு எக்கா ஃபார்ம் ஆகுது. அடுத்து லார்வாவா மாறுது. அடுத்து அந்த பர்టిక్యులர் அந்த அதுக்குள்ள அதோட ஹவுஸ்க்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் என்னவாகுது? பட்டர்ஃப்ளை ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன? ஒரு லைஃப் சைக்கிள். எக் டு லார்வா, லார்வா டு பியூப்பா, பியூப்பா டு அடல்ட். திரும்ப அடல்ட் என்ன பண்ணும்? எக் போடும். இதுதான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள். இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளைக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கோ அதுக்கு பேர் தான் வந்து பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள். நம்ம என்ன பார்க்குறோன்னா லைஃப் சைக்கிள் காஸ்டிங். லைஃப் சைக்கிள் காஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மொத்த ப்ராடக்டை உருவாக்குறதுலேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து வளர்கிறதா இருக்கட்டும், வளர்ந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராஃபிட் மேக் பண்ணி திரும்பவும் அதோட மார்க்கெட்டை விட்டு டிக்ளைன் ஆகி இறங்கி வர்றதா இருக்கட்டும், இது வரைக்கும் இருக்கிற மொத்தமான சைக்கிளை எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரேஸ் பண்ணிட போகிறோம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஒரு ப்ராடக்டை தயாரித்து அதை மார்க்கெட்டுக்குள்ளே புகுத்தி அங்கே அது ஹை ஸ்டார் வாங்கி திரும்பவும் அது வந்து மார்க்கெட்டை விட்டு டிக்ளைன் ஆகி வெளியே வர்ற வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அந்த மொத்த காஸ்ட்டையும் இனிஷியலாக நம்ம வந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கே முன்னாடி எப்படி சொல்கிறது கண்டுபிடிச்சிடுறோம், அஸ்யூம் பண்ணிடுறோம் இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு. அந்த பர்டிகுலர் காஸ்டிங்க்கு பேர் தான் என்ன? லைஃப் சைக்கிள் காஸ்டிங். கிளியராக டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராசஸ் ஆஃப் அப்டெய்னிங் ஓவர் தேர் லைஃப் டைம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு லைஃப் டைம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸோட அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட லைஃப் டைம் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதோட அந்த ஃபிசிக்கல் அசெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அசெட்டோட பெஸ்ட் யூஸ், அந்த அசெட்லேருந்து நமக்கு எவ்வளோ வந்து ரெவென்யூ கிடைக்க போகுதுங்கிறதையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்? இனிஷியலாகவே வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் அசெட்டை எவ்வளோ ரூபாய்க்கு வந்து இனிஷியலாக நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், வாங்க போகிறோங்கிறதையும் முன்னாடியே நம்ம எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டோட லைஃப் டைம் என்ன, எத்தனை வருஷத்தில் அது நமக்கு ரெவென்யூ கொடுக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ ரெவென்யூக்கு கொடுக்க போகுதுங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம், அதை கொடுக்கறதுக்கு நம்ம இன்றைக்கி செலவு பண்ண வேண்டிய ரூபாய் எவ்வளோங்கிறதையும் பண்ணுறோம். எல்லாத்தையும் அதோட லைஃப் சைக்கிளையே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ காஸ்ட் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த பர்டிகுலர் காஸ்டிங்க்கு பேர் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இன்வால்வ்ஸ் ட்ரேசிங் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ ஓவர் செவரல் கேலண்டர் இயர்ஸ். அதோட செவரல் கேலண்டர்ஸ் இயருங்கிறது என்னது? அந்த ப்ராடக்டோட எஸ்டிமேட்டட் லைஃப். அந்த ப்ராடக்டோட எஸ்டிமேட்டட் லைஃப் முடிகிற வரைக்கும் மொத்தமாக அதோட காஸ்ட் எவ்வளோ, அதோட ரெவென்யூ எவ்வளோங்கிறத வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்து ஸ்டார்ட்ஸ் வித் நியூ ஐடியா ஜெனரேஷன். ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் இல்லை பர்டிகுலர் ப்ராடக்ட் தயாரிக்க போகிறோம்னா நம்ம என்ன ப்ராடக்ட் தயாரிக்க போகிறோங்கிற அந்த ஐடியாவை யோசிக்கிறதுலேருந்து அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டை விட்டே டெலீட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற எல்லா ப்ராசஸ்மே தான் இந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் ஐடியா ஜெனரேஷனில் ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் இருந்தே டெலீட் பண்ணுறதுல முடியுது. இந்த காஸ்டிங்க்கு பேர் தான் என்ன? லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இதுக்கு 4 ஃபேஸஸ் இருக்குது. ஃபேஸ்னால் இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்னா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங்க்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்? ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம ப்ராடக்டை ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் ஆர் இன்னோவேட். கஸ்டமர் தான் வந்து இந்த கேஸில் இன்னோவேட்டர். இந்த ப்ராடக்டை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது யார் இந்த கேஸில்? கஸ்டமர்ஸ். அதே ஸ்டேஜில் வேறு என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ தான் ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் ஆகுது, கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சி போய் வாங்க ஆரம்பித்தா தான் வந்து ப்ராஃபிட்டுங்கிறதே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் எப்போவுமே ப்ராஃபிட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்காது, அதான் நான் எக்ஸிஸ்டன்ட். அடுத்த ஸ்டேஜ் என்னது? க்ரோத் ஸ்டேஜ். க்ரோத் ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்ம ப்ராடக்ட் வளர நம்மளோட சேல்ஸு டெவலப் ஆகுது, ப்ராஃபிட்டும் டெவலப் ஆகுது. பட் இதே நேரத்தில் சேல்ஸு ப்ராஃபிட் டெவலப் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராடக்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக காம்படிட்டர்ஸும் ஒரே நேரத்தில் வந்து ரைஸ் ஆகிறாங்க. இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் எந்த காம்படிட்டர்ஸும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்டாகவே மதிக்க மாட்டாங்க. பட் நம்ம எப்போ டெவலப் ஆக ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கான காம்படிஷனும் சேர்ந்து ரைஸ் ஆகும். அடுத்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ். சேல்ஸ் இன்க்ரீசஸ் அட் அ டிக்ரீசிங் ரேட். இன்க்ரீஸ் தான் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் க்ரோத் ஸ்டேஜில் ஆன இன்க்ரீஸ் அளவுக்கு இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன்னா க்ரோத்தில் இப்படி போயிட்டுருக்கிற ஒரு கர்வ் என்ன ஆகுது?
இப்படி போக ஆரம்பிக்குது. கூட தான் செய்யுது, குறையலை. ஆனால் என்னது இப்படி போயிட்டு இருக்கிறதும் இப்படி போகிறதும் ஒன்றும் கிடையாது. இது வந்து நமக்கு வந்து க்ரோத் ஸ்டேஜ், ஆனால் இது வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ். கூடுது ஆனால் டிக்ரீசிங் ரேட்டில் கூடுது, அதுதான் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இன்டென்ஸ் ப்ரைஸ் காம்படிஷன். இந்த இடத்துல வந்து நார்மலாக நம்ம ப்ராடக்ட்டுக்கான காம்படிட்டர் வராங்க. ப்ரைஸ் காம்படிஷன்னா அவங்க ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்காண்டி விலையை குறைச்சி வைக்கிறது, டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, ஃப்ரீ கொடுக்குறது, ஆஃபர் கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் என்ன பண்ணணும், ப்ரைஸை குறைச்சாகணும். ஸோ இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் ப்ரைஸ் காம்படிஷன் வருது. நெக்ஸ்ட் என்னது, சம் ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் தேர் ப்ராடக்ட் லைன் வித் நியூ ஒன். இந்த கேஸில் நம்மளோட ஒரு ப்ராடக்டை மட்டும் வந்து நம்பி நம்மளால் காலத்தை ஓட்ட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ப்ராடக்ட்டை சைடாக நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம், அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அந்த மாதிரி நம்பிக்கையில் சைடில் இன்னொரு ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம். அதுதான் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் என்னது, டிக்ளைன். இது தெரியும், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது என்ன ஆகுது, இப்படி குறையுது. அதுதான் வந்து ரெடியூஸ் இன் சேல்ஸ் வால்யூம். டிக்ளைன் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்மளோட மொத்த சேல்ஸ் வால்யூமும் குறையுது, நம்ம ப்ராடக்ட் மேலே இருக்கிற டிமாண்ட், மக்கள் மேலே இருந்த டிமாண்ட் எல்லாம் குறையுது. லெஸ் காஸ்ட்லி சப்ஸ்டியூட். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வந்து நம்ம ப்ராடக்ட்டை விட சீப்பான ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல விதத்திலேயே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு, டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட விலை கம்மி இருக்கிற ப்ராடக்ட்லாம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதுதான் வந்து 4 ஸ்டேஜஸ். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஹாவ் ஃபைனைட் லைஃப். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா நமக்கு என்னென்னு பார்த்தோம், இது லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ஸோ ஒரு ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் போட முடியும். ஸோ லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட லைஃப் வந்து ஃபைனைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு, ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே வந்து முன்னாடியே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து க்ரோத் ஸ்டேஜில் ஹை ப்ராஃபிட் கிடைக்கும், மெச்சூரிட்டி ஸ்டேஜில் ஸ்டெபிளைஸ்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்டெபிளைஸ்டுனா ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் ஃபிக்ஸட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும். டிக்ளைன் ஸ்டேஜில் லோ ப்ராஃபிட், கம்மியாயிருது, ப்ராஃபிட் வந்து கம்மியாயிருது. அடுத்து ஈச் ஃபேஸ் ஆஃப் அ டிஸ்டிங்க் சேலஞ்சஸ். ஒவ்வொரு ஃபேஸ்லையும் சில சேலஞ்சஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம், அதுதான் நம்மளோட சேலஞ்சு. க்ரோத் ஸ்டேஜில் காம்படிஷன் அதிகமாகுது, ஸோ க்ரோத் ஸ்டேஜில் அதுதான் நம்மளோட சேலஞ்சு. மெச்சூரிட்டி ஸ்டேஜில் ப்ரைஸ் காம்படிஷன் வருது, அவன் ஆப்போனன்ட் காம்படிட்டர் வந்து ப்ரைஸை கம்மி பண்ணுறதுனால நம்மளும் கம்மி பண்ணணுங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருது, அதுதான் நமக்கான சேலஞ்சு. லாஸ்ட் ஸ்டேஜில் சொல்லவே வேணாம், எல்லாமே நமக்கு சேலஞ்சு தான். டிக்ளைன் ஸ்டேஜில் எல்லாமே நமக்கு சேலஞ்சு. சேல்ஸை கூட்டுறதுக்கு வழி பண்ணணும், டிமாண்டை கூட்டுறதுக்கு வழி பண்ணணும், இந்த சப்ஸ்டியூட்ஸை எப்படி நம்ம முன்னேறலாங்கிறத வழி பண்ணணும், எல்லாமே நமக்கு சேலஞ்சு. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கில் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நமக்கு ஒவ்வொரு விதமான சேலஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரெக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் எம்பசிஸ். ஒரு ப்ராடக்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன் இதுதான் அப்படின்னா அதை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஒரே ப்ராடக்ட்டில் கொடுத்துச்சுன்னா அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான், இதோட ஃபங்க்ஷன் இப்போ பேனானா பேனாவோட ஃபங்க்ஷன் எழுதுறது மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ யாரும் வாங்குறது இல்லை. இப்போ எப்படி இந்த பேனாவில் மைக் இருக்குது, பேனாவில் கேமரா இருக்குன்னா அந்த பேனாவுக்கு டிமாண்ட் அதிகம், ஏன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் எம்பசிஸ் இருக்குது. ஆனால் இந்த பேனாவுக்கு ஜஸ்ட் எழுதுறது மட்டும்தான், ஸோ இந்த பேனாவோட டிமாண்ட் குறையுது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நம்ம கவனிக்கணும். அடுத்து வேரியஸ் ஸ்டேஜஸ். இந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங்க்கு ஸ்டேஜஸ் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணணும். ஸ்பெசிஃபிகேஷன், ப்ராடக்ட்டில் அந்த ரிசர்ச் அனலைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். டிசைன், அந்த டிசைன் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம், டூலிங் பண்ணுறோம், ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், மக்கள்கிட்ட விற்கிறோம், அதை டெலிவரி பண்ணுறோம். ப்ராடக்ட் சப்போர்ட்னா வாரண்ட்டி கொடுக்குறது, அப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸு, இந்த மாதிரி நிறையா கொடுத்தோம்னா ப்ராடக்ட் சப்போர்ட்டு. அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ப்ராடக்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். இதுதான் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஃபார் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இதில் ஒரு சின்னோண்டு ஒரு குட்டி சம் பார்த்துருவோம். நம்ம சம் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இது நம்ம எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி. Life cycle costing as the practice of obtaining over their lifetime the best use of a physical asset at the lowest cost. இது ட்ரூ ஆ ஃபால்ஸா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கேட்குறது. இப்போது இந்த 3 நான் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன், மீனிங் சொல்லிடுறேன். இது 3க்குமான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் டைமில் அதோட பெஸ்ட் யூஸ் என்ன, அது எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, எவ்வளோ காஸ்ட்டில் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதோட ஆன்சர் இது வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின்.
செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் காஸ்டிங் இன்வால்வ்ஸ் ட்ரேசிங் காஸ்ட் அண்ட் ரெவன்யூஸ் ஃபார் அ கேலண்டர் பீரியட். ஒரு கேலண்டர் பீரியடுக்கு வந்து அந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங் வந்து காஸ்ட் எவ்வளோ ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். ட்ரூவா ஃபால்ஸா? அடுத்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் எ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸ் லெவல் அண்ட் ப்ராஃபிட் ஓவர் த பீரியட். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, சேல்ஸ் லெவல் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அதோட பீரியடில் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? இது மூணையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சில சம்ஸ் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.